வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நீண்டகால பிரச்சினையை தமிழக திமுக அரசும் மத்திய பாஜகவும் தவறாக கையாண்டதாக தமிழக வெற்றிக் கழகம் தலைவரும் நடிகருமான விஜய் சனிக்கிழமை குற்றம் சாட்டினார். புதூர் அண்ணாசாலை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தனது கட்சி நீண்ட கடிதங்களை எழுதி மீனவர்களின் துயரம் குறித்து மௌனம் காக்கும் கபட நாடக திமுக வை போலவோ மீனவர்களே இந்திய மற்றும் தமிழ்நாடு குழுக்களாக பிரிக்கும் பாசிச பாஜக வை போலவோ இல்லை என்றார். திருச்சியில் சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தின் போது அடிக்கடி ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளை குறிப்பிட்டு விஜய் முதல்வர் ஸ்டாலினிடம் நேரடியாக கேள்வி எழுப்பினார். மைக்ரோவோன் கோளாறுகள் வேண்டுமென்றே அவரை மிரட்டும் முயற்சியா என்று கேட்டார். நான் அமைதியாக இருக்கக்கூடியவன் அல்ல என்று அவர் அறிவித்தார். பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் அல்லது ஆர்எஸ்எஸ் தலைவர்களின் உரைகளை சீர்குலைக்க துணிவார்களா என்று கேட்டு திமுகவுக்கு மேலும் சவால் விடுத்தார். 2026 சட்டமன்ற தேர்தல்கள் திமுக மற்றும் டிவிகே இடையே நேரடி போட்டியாக இருக்கும் என்று விஜய் மீண்டும் வலியுறுத்தினார். ஆளும் கட்சி பயமுறுத்தும் தந்திரோபாயங்களை நாடுவதற்கு பதிலாக நேர்மையாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மக்கள் போராட்டங்களில் தனது அனுபவத்தை வலியுறுத்திய விஜய், தனது அரசியல் கட்சி உருவாவதற்கு முன்பே மீனவர்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டதை கூட்டத்தினருக்கு நினைவூட்டினார். தனது முந்தைய செயல்பாட்டை நினைவு கூர்ந்த விஜய், பிப்ரவரி 2011இல் மீனவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு நாகப்பட்டினத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்ததை சுட்டிக்காட்டினார். அப்போது அது விஜய் மக்கள் இயக்கம் போல இருந்தது, இன்று அது தமிழக வெற்றிக் கழகம் போல உள்ளது என்று அவர் கூறினார். தனது அரசியல் பயணத்தின் தொடர்ச்சியை வலியுறுத்தினார். தமிழ் ஈழத்திற்கான தனது ஆதரவையும் அவர் வழங்கினார். இலங்கை தமிழர்களின் போராட்டங்கள் தமிழக மீனவர்களின் போராட்டங்களைப் போலவே முக்கியமானவை என்பதை குறிப்பிட்டார். முதலீடுகள் விஷயத்தில் விஜய் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களை விமர்சித்தார். புதிய முதலீடுகளாக கூறப்படும் கோடிகள் உண்மையிலேயே மாநிலத்திற்கு பயனளித்ததா அல்லது ஆளும் குடும்பத்திற்கு மட்டுமே பயனளித்ததா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அரசாங்கம் நாகப்பட்டினத்தின் வளர்ச்சியை புறக்கணிப்பதாகவும், வேளாங்கண்ணி, நாகூர் மற்றும் கோடியக்கரை போன்ற சுற்றுலா மையங்களின் மோசமான நிலையை சுட்டிக்காட்டி நாகூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை எடுத்துக்காட்டியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தி.வே.கே தலைவர், முடங்கிப்போன உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் இப்பகுதியில் தொழில்துறை சரிவு குறித்து அரசாங்கத்தை மேலும் தாக்கினார். ரயில்வே விரிவாக்கத்தில் ஏற்பட்ட தாமதங்கள், ரயில் வேகன் தொழிற்சாலை மற்றும் எஃகு ரோலிங் மில் போன்ற வேலைவாய்ப்பு உருவாக்கும் தொழில்கள் மூடல், சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் விடப்பட்ட விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டது மற்றும் முடிக்கப்படாத தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலை திட்டம் ஆகியவற்றை அவர் மேற்கோள் காட்டினார். இவை மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் தவறியதை பிரதிபலிக்கின்றன என்று அவர் கூறினார். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக முந்தைய வாரம் பெரம்பலூரில் பிரச்சாரம் செய்ய முடியாததற்கு விஜய் வருத்தம் தெரிவித்தார். அவரது நாகப்பட்டினம் பேரணியில் சுமார் 15,000 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலும் இளைஞர்கள். பெருமளவில் மக்கள் கூடியதால் இளம் பெண்கள் மயக்கமடைந்தனர். ஆண்கள் அவரை பார்க்க மரங்கள், பதாகைகள் மற்றும் அருகிலுள்ள கட்டிடங்களில் ஏறினர். திருவாரூரில் தனது பிரச்சாரத்தை பிற்பகலில் தொடரப்போவதாக விஜய் அறிவித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.